என்ன தம்பி யோசனை ரொம்ப பலமா இருக்கு. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த தங்கம் வாங்குறதுக்கு சேமிப்பு திட்டத்தை பற்றி ஒன்று சொன்னாங்கண்ணே நிறைய பேர். அதை பற்றி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியாடா தம்பி, அதில் உனக்கு என்னடா வாடா சொல்கிறா உட்காந்து கேட்போம். நம்ம கையில் எப்பயுமே மொத்த அமௌண்ட் இருக்காதுண்ணே. இன்னைக்கு தேதிக்கு ஒரு பவுன் 70,000க்கு மேலே போயிடுச்சுண்ணே. இதே ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் 80,000 தொட கூட வாய்ப்பு இருக்கு. அதானே சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஐடியா தானே தம்பி இருக்கு. கொஞ்சமாக சேர்த்து வாங்குற விஷயம் தானே. நம்ம முன்னூரில் தானே சொல்லியிருக்காங்க சிறுதொழில் பேர் வெள்ளம்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கிலாங்கிறீங்க. உடனே சேர்ந்து வாங்கிய சரியா? இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு விசாரிச்சியா? அதெல்லாம் விசாரிச்சுட்டுனே. என்ன விசாரிச்ச சொல்லி கேட்போம். இன்னையிலேருந்து 6,000 ரூபாய் சேர்க்கிறேனே. இதே 10 மாசத்துக்கு அப்புறம் 60,000 ரூபாய் வந்துடுதுண்ணே. அன்னைக்கு என்ன ரேட்ல தங்க விலை இருக்கோ நான் அதை போய் அப்படியே எடுத்துட்டு வந்துடுவேனே. இதுல என்ன பெனிஃபிட்னா செய்குலியில 50% தள்ளுபடிண்ணே, சேதாரம் இல்லைண்ணே. இந்த டிஸ்கவுண்ட் ஒன்று சொல்றீங்களே அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுண்ணே. ஒரு பொருளோட எம்ஆர்பி ரேட்டு 100 ரூபாண்ணே, 50% டிஸ்கவுண்ட்ண்ணே. இப்போ அந்த பொருளோட மதிப்பு 50 ரூபாண்ணே, சரிதானே? அந்த பொருளுக்கு எம்ஆர்பி ரேட் இருக்க கண்டுபிடிச்ச தம்பி. நகைக்கு செய்குலி சேதாரத்தில் எம்ஆர்பி ரேட் இருக்காண்டு நீனே யோசிக்க தம்பி. 50% 100% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அது டிஸ்கவுண்ட் அங்கே யோசிக்க தம்பி.